நாட்டில் அபிவிருத்தி நடவடிக்கைகள் வேகமாக முன்னெடுக்கப்படுகின்ற போதும் அடிப்படை வசதிகளற்ற நிலையில் சில கிராமங்கள் உள்ளமை கவலைக்குரியது. கிழக்கு மாகாணம் மட்டக்களப்பு மாவட்டத்தின் செம்மனோடை கொண்டேன்கேணி கிராமத்தின் அடிப்படை வசதிகள் இதுவரையும் பூர்த்தி செய்யப்படாமையினால் அந்த மக்கள் பல சிக்கல்களை எதிர்கொள்கின்றனர். கிழக்கு மாகாணம் மட்டக்களப்பு மாவட்டத்தின் வாழைச்சேனை பிரதேச செயலாளர் பிரிவில் செம்மனோடை கொண்டையன்கேணி கிராமம் இருக்கின்றது. கடந்த காலங்களில் நிலவிய அசாதாரண சூழ்நிலையினால் பெருமளவில் பாதிக்கப்பட்ட செம்மனோடை கொண்டையன்கேணி கிராமத்தில் மக்கள் நிரந்தர குடியிருப்புகள் எதுவுமற்ற நிலையில் வசிக்கின்றனர். இந்த கிராம மக்கள் மீள்குடியேற்றப்பட்டு 4 ஆண்டுகளை கடந்துள்ள போதும் குடிநீர், மின்சாரம், மலசலக்கூட வசதிகள் என்பன இந்த கிராமத்திற்கு ஏற்படுத்தி கொடுக்கவில்லை என்று மக்கள் குறிப்பிடுகின்றனர். வீதிகள் முதலிய கட்டுமான பணிகள் எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை எனவும் பிரதேச மக்கள் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தனர். கரண்ட் பிள்ளைகள் படிக்கிறது எல்லாம் இருட்டு கடந்துட்டு படிக்கிற கஷ்டமா இருக்கு. சுமார் 200 குடும்பங்கள் வசிக்கும் இந்த கிராமத்தில் நிரந்தர வீடுகள் எதுவுமற்ற நிலையில் அவ்வப்போது ஏற்படும் வெள்ள அனர்த்தங்களின் போது மக்கள் பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்குகின்றனர். இடம்பெயர்ந்து இதுவரைக்கும் பல அரசியல்வாதிகள் வந்து போறார்கள். எந்த விதமான சேவைகளும் இங்கே செய்யப்படவில்லை. சம்பந்தப்பட்டவர்கள் தமது கிராமத்தின் அடிப்படை பிரச்சனைகளை தீர்த்து நிறைவான வாழ்வை பெற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கின்றனர் செம்மனோடை கொண்டேன்கேணி கிராமத்தின் மக்கள்.